பார்த்து சாம்பாரை செஞ்சாலும் வியாபாரமே ஆகாது. ஆனால் இதுமாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு கொடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? குக்கரில் 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1 கப் சின்ன வெங்காயம், 1 கப் தக்காளி. பசங்க என்னெல்லாம் காய்கறி சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், 4 துண்டு பூண்டு, மஞ்சள் தூள், தேவையான கல் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். குக்கர் மூடி 5 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ண கடாயில் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை பொரிஞ்சது அப்புறம் எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பொடியும் போட்டுக்கலாம். கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குக்கரில் வச்ச இந்த சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாயில் வச்சுக்க புளி தண்ணியை ஊற்றி நல்லா ஒன்று பட கலரை விட்டுக்கலாம். அவர் தான் ஜஸ்ட் ½ ஹவரில் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு வெறும் அப்பளமும் காரபூதி மட்டும் இருந்தால் போதும்.